5.1 அதுக்கப்புறம் இந்த டால்பி அட்மாஸ் இது ஃபர்ஸ்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா 5.1ன்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இது வந்து டால்பி ஆடியோ சொல்லுவாங்க, டால்பி அட்மாஸ் கிடையாது. இந்த டால்பி ஆடியோல டால்பி டிஜிட்டல் பிளஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அது இது எல்லாமே வரும். ஓகேங்களா. 5.1ன்றது ஒரு லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு சரௌண்டு லெஃப்ட் ரைட்டு ஒரு சப்வூஃபர் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 5.1. ஓகேங்களா. இதுதான் வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்மளுக்கு வந்து வர்றது. ஸோ இதுல நம்ம கேட்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னெல்லாம் வந்து ஒரு டிவிடி சிடி இருக்கும், அயன் கரனு, லோட்டஸ் 5 ஸ்டார் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிடி நம்மளுக்கு ஒரிஜினல் போடும்போது மட்டும் தான் இந்த எல்லா சவுண்டு எல்லா ஸ்பீக்கரும் நம்மளுக்கு தனித்தனியாவே கேட்கும். நம்ம நார்மலா வந்து தியேட்டர்ல இருந்து உடனே திருட்டு விசில போடும்போது நம்மளுக்கு எதுவுமே அதெல்லாம் கேட்காது. இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் மட்டும் தான் கேட்கும், தனித்தனியாக எதுவுமே கேட்காது. ஓகேங்களா. இப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டால்பி அட்மாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5.1.2. ஸோ 5.1.2 எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது 5.1. இந்த 5.1.2ன்றது அட்மாஸை சேரும், டால்பி ஆடியோ பிளஸ் டால்பி அட்மாஸ். இதில் டால்பி டிடிஎஸ் எக்ஸ், டிஜிட்டல் பிளஸ், அட்மாஸ் இது எல்லாமே வரும். ஓகேங்களா. இப்போ சவுண்ட் பார்ல இருக்கிற டால்பி அட்மாஸ் அது உண்மையா இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் செப்பரேட்டா ஸ்பீக்கர் இருக்கிறது ஒரிஜினல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட்டா இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பியூரான ஒரு டால்பி அட்மாஸ் வந்து கிடைக்கும். இப்ப தியேட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன எஃபெக்ட் இருக்கோ அதே சேம் எஃபெக்ட் நம்ம வீட்லயே வந்து கொண்டு வரலாம். ஆனா தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பீக்கர் இருக்கும். ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா இந்த டால்பி அட்மாஸ்ல மொத்தம் 64 சேனல். ஓகேங்களா. 64 ஸ்பீக்கர் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம லோக்கல் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி தியேட்டர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 64 ஸ்பீக்கர் வந்து இருக்கும். ஓகேங்களா. அதை வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரீனுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 3 பெரிய சப்வூஃபர் இருக்கும். ஓகேங்களா. ரோகிணில வந்து தான் மேக்ஸிமம் வந்து இவ்வளவு ஸ்பீக்கர் இருக்கும். அது மாதிரி சென்னையிலேயே ஒரு 1-2 தியேட்டர் மட்டும் தான் ஒரு நீங்க ஒரு நல்ல ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும் ரோகிணில போய் பார்க்கலாம். அதுவும் வந்து ஒரு சென்டர் சீட்ல வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஓகேங்களா. ஆனா இந்த சவுண்ட் பார்ல வேலை செய்யற டால்பி அட்மாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆக்சுவல் டால்பி அட்மாஸ் வந்து கிடையாது. அது வந்து ஒரு விர்ச்சுவலா தான். அதாவது இப்போ சவுண்ட் பார்லயே வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்பீக்கர் வரும், அட்மாஸ்ன்றது 5 வரும். ஓகேங்களா. சவுண்ட் பார்ல 5 ஸ்பீக்கர் வரும். அதாவது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வரும், மேல வந்து 2 வரும், பின்னாடி. ஸோ இது எல்லாமே என்ன ஆகும்னா சீலிங்ல வந்து பவுன்ஸ் ஆகி அது எந்த அளவுக்கு ஃபீட் தூரம் வந்து அதுவே கால்குலேஷன் பண்ணி ஒரு கான்ஃபிகர் பண்ணி இப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படின்னு 360 வந்து ஒர்க் ஆகுன்ற மாதிரி அதை வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரியலான அட்மாஸ் வந்து கிடைக்காது, ஒரு விர்ச்சுவலா கிடைக்கும். அதாவது ஸ்பேஷியல் 3D ஆடியோ மாதிரி, அதாவது நம்ம தலைவுள்ளே ஃபுல்லா சுத்துற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி 5.1.2 வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப் 5 ஸ்பீக்கர், சீலிங்ல 2 வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து ஏதோ ஒன்று பாஸ் ஆகுறது, ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு சப்போஸ் ஹெலிகாப்டர் மேல இருந்து ஏதாவது நம்ம விழும்போது ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகி ரியலா இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த 5.1.4ன்றது கீழே எப்பயும் போல 5 ஸ்பீக்கர் வந்துடும், மேல சீலிங்ல வந்து 4 ஸ்பீக்கர் வரும். ஓகேங்களா. இது வந்து ஒரு சில வீடை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 64 சேனல், வீட்டில் மேக்ஸிமம் 11 சேனல் வரைக்கும் யூஸ் பண்றாங்க அவங்களோட டிஸ்டன்ஸை பொறுத்து. ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா 7.1.4. ஓகேங்களா. அந்த 1ன்றது சப்வூஃபர், அது நம்ம ரூமுக்கு ஏற்ற மாதிரி 1 2ன்றது அதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி ஹோம் தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம ஒரு இதுல ஹோம் தியேட்டர்ல கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்க அட்மாஸ்ன்னு போனாலே உங்களுக்கு ஏவி ரிசீவர் மூலமா தான் வந்து உங்களால பண்ண முடியும். சோனி, டெனானு, மெரான்ஸ், ஆன்கே இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் 5.1 வந்து பாத்தீங்கன்னா புது ஒரு இது ஏவி ரிசீவர் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 30,000 கிட்ட வரும். ஆனா அட்மாஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டபுள் 60,000 அந்த மாதிரி வரும். அதுக்கு ஈக்குவலா நீங்க வந்து ஸ்பீக்கர் பண்ணணும். நீங்க வந்து ஓனா மேக் பண்ணி போட்ட ஸ்பீக்கர்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்காது. ஸோ நல்ல பிராண்டா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஹோம்ஸ், வாட்ஸ் என்னவோ அதை பேர் பண்ணி போடும்போது உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும், லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா. அதாவது 5.1 வந்து அப்கிரேட் நீங்க அட்மாஸ் போறதா இருந்தா நீங்க ஏவி ரிசீவர் தான் போகலாம். சப்போஸ் என்னால ஒரு 1 லேக்லாம் வந்து அட்மாஸ்லாம் பண்ண முடியாதுன்னா நீங்க இந்த சவுண்ட் பார்ல வரலாம். பட் அந்த அளவுக்கு ரியலா இல்லாம ஓரளவு நம்மளுக்கு வந்து விர்ச்சுவலா ஒரு ரெடி பண்ணி அந்த டெக்னாலஜி இது பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இது 7.1.4 டால்பி அட்மாஸ்ல இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர் செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீலிங்ல இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அட்மாஸ் தான், சீலிங் சரௌண்டு. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து சைட் சரௌண்டு. இந்த மாதிரி தான் தியேட்டர்ல வந்து இருக்கும். சப்வூஃபர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை பண்ணியிருப்பாங்க. எல்லா தியேட்டர்லையும் நம்ம 64 இருக்குமான்னு நம்மளால வந்து அப்படி சொல்ல முடியாது. ஓகேங்களா. இது தியேட்டர் செட்டப். நெக்ஸ்ட் இப்போ ஒரு பியூரான அட்மாஸ் வந்து எப்படி இருக்குன்றத பார்த்தாச்சு. சவுண்ட் பார்ல இது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா
இந்த பார் இருக்கு பாத்தீங்களா, சவுண்ட் பார்ல இது வந்து 1 2 3 லெஃப்ட் ரைட் சென்டர். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்பீக்கர் கொடுத்துட்டு மேல கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா, இது வந்து டாப் 5 ஸ்பீக்கர். இது வந்து என்ன ஆகுதுன்னா சீலிங்ல நம்மளுக்கு வந்து பவுன்ஸ் ஆகி, இது ஒரு சப்வூஃபர், இது வந்து சரௌண்ட்ல 2 ஸ்பீக்கர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 5.1.2 4 இருந்தா இந்த சரௌண்டுக்கு மேலேயே நம்மளுக்கு 2 ஸ்பீக்கர் வரும். ஓகேங்களா, இது 5.1.4 அப்படி 2னா வந்து எப்பயும் போல ஒரு 2 ஸ்பீக்கர் மட்டும் வரும். இது எப்படி ஆக்ட் ஆகும்னா இந்த மாதிரி ஒரு 3D பேட்டர்ன் மாதிரி இதுக்குள்ள நம்ம இருக்கும்போது ஒரு 360 டிகிரில வந்து நம்மளுக்கு ஆடியோ வந்து நம்ம கேட்குற ஒரு ஃபுல் ஃபீலா வந்து இந்த சவுண்ட் பார் வந்து மேக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து டால்பி அட்மாஸ் ஒரு ரியலும் விர்ச்சுவலா எப்படி சவுண்ட் பார்ல ஒர்க் ஆகுதுன்ற கான்செப்ட் இதுதான். ஓகேங்களா.